மாமாவோட தோட்டத்துக்கு போயிருந்தோமுங்க. அப்போ வந்து அவங்க சாலைக்கு பக்கத்துலேங்க ஒரு சப்போட்டா மரமும் ஒரு மகிழம்பூ மரமும் கிட்ட கிட்ட இருந்ததுங்க. சப்போட்டா மரத்துக்கு நிறைய வயசானுச்சுங்க. அந்த மரம் இது வந்து தண்டு வந்து நிறைய அகலமாக இருந்தது. அதுக்கு பக்கத்துலேயே வந்துங்க ஒரு மகிழம்பூ மரம் வச்சுருந்தாங்க. மகிழம்பூ மரம்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இலைகள்லாம் நெருக்கமாக அந்த மரம் பார்க்குறக்கே வந்து ஒரு கூடாரம் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இல்லைங்களா? அதில் வந்து மாமா வந்து ஒரு அதுக்கு கீழே சிமெண்ட்லேயே வந்து உட்காந்துக்கிற மாதிரி படுத்துக்கிற மாதிரி ஒரு திட்டு கட்டி விட்டுருந்தாங்க. அது பார்க்குறக்கே அவ்வளவு நல்லா இருந்துச்சுங்க. வெயில் காலத்தில் நிறைய ஏப்ரல் மே மாதத்துலையெல்லாம் இந்த மரத்துக்கடியே உட்காந்துட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லைங்களா? ஏசியே வேண்டியது இல்லைங்க. அந்த மரம் வந்து தூரத்துலேருந்து பார்க்குறக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுங்க. அப்படியே ஒரு கொடை பிடிச்ச மாதிரி இங்கே இந்த மகிழம்பூ மரம்னாலே ஒரு கொடை பிடிச்ச மாதிரி இருக்குது இல்லைங்களா? நான் எடுக்கிறப்ப வந்து இந்த திட்டு நேர் வெயில் அடிச்சுதுங்க. ஆனால் வந்து நிறைய அடர்த்தியாக இருந்ததுங்க அதோட இலைகள்லாம். நான் பார்த்துருக்குற மகிழம்பூ மரத்தை ரொம்ப கிட்டிருந்து பார்த்தது இல்லைங்க. நான் எடுத்தப்போ வெயில் விழுந்ததுங்க. அது அந்த நேரத்துக்கு விழுகும்னு சொன்னாங்க. நல்ல வெயில் காலத்தில்